ஆ. இது வந்து ம். சர்ப்பம். வீட்டில் வேலை இல்லாமல் ஒரு பையன் இருந்தானா அவனை வீட்டு வேலைலாம் செய்ய சொல்கிறது இவங்களுக்கு வழக்கம். ஓகேவா? ஹாய் சாஃபிஸ் யூஸ். இது ஆக்ஷன். என்னது இது? ம். ஆ. இது வந்து ம். சர்ப்பம். என்னத்துக்கு? இதுவா ஆ. ப்ரெஷர் வர இருக்கு. பேலன்ஸை மேலே போய் பேசலாம். ஸ்ட்ராங்கா இருக்குதா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் பைப் ஃபிட்டிங். ஆமா. இந்த பேர் இதெல்லாம் பண்ணிட்டேன். ம். நல்லா முக்கியாச்சு. ஓகே. என்னவா லைன் கனெக்ஷன் பண்ணணும். இந்த ம். சரி வாங்க அப்படியே வெளியே போய் எக்ஸ்பிளைன் இது வந்து விஎஃப்டி ப்ரோக்ராமிங் பண்ணணும். ப்ரோக்ராமிங் ஆமா. இது வந்து தானானாவுமா? நம்ம ஆட்டோமேட்டிக். ஓகே. ஸோ இதில் வந்து வாட்டர் ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த மோட்ரு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ பார்க்குறீங்க என்னென்னப்பா அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா கிளீனா வந்து சொல்றது என்ன பண்ண போறோம்னா இந்த லைனை ஃபுல்லா எடுக்க போறோம். எடுத்துட்டு இங்க வா கம் புது லைன் போட போறோம். இது ஃபுல்லா புது லைன் எடுத்து இதுலேருந்து பம்பு கொடுத்து பம்புலேருந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு கொடுக்க போறோம். சரி ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகும்? நீ வந்து டேப்பை திறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுமா? ஆன் ஆகும். பம்பு ஆன் ஆகும். பம்பு ஆன் ஆகி ஃபோர்ஸ் கொடுக்கும் வந்து தண்ணியில. இல்லை நான் என்ன கேட்குறேன், நம்ம நார்மலாக மோட்ரு போடணும் அப்படின்னா வந்து சுவிட்ச் போடுவோம்ல, இது சுவிட்ச் ஆன்லேயே இருக்கணுமான்னு நான் சில கேட்குறேன். ஆன்ல இருக்கும். நாளைக்கெல்லாம் வந்து எப்போதுமே லைன் இருக்கும். அதுல லைன் இருக்கும். மோட்ரு சவுண்டு கேட்குமா? மோட்டரில் சவுண்ட் கேட்காது. இங்கே உள்ளது எப்படி கீழே வரீங்க? இங்கே நிறைய மயில் நிற்குது பீகாக்கு. இதுதான் எங்க ஊர், இதுதான் எங்க தேசம். ஆனா ஐ லைக் துபாய். ஆனால் இல்லை துபாய் இந்தியோட ஒன்றி நான் வாழ்ந்து எங்கள் சுற்றி இருக்கிற ஊர் ஏரியா. பைப் ரெடி அண்ட் வந்து மோட்டார் ரெடி. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ வந்து இனிமேல் வந்து ஃபிட்டிங் பண்ணுற ஒர்க் தான். இங்க இருக்கிற அந்த பைப்லலாம் வந்து தண்ணியில வந்து பிளாக் ஆகி நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரெஷர் பம்ப் போட்டா ஆகும். இது வந்து ப்ரெஷர் பம்ப் வந்து அவசியம் தான். பட் துபாயில் அங்கே இருக்குன்னா அது வேற, இங்கே இருக்குன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். இங்க மோஸ்ட் ஆஃப் வீட்ல வைக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் ஹவுஸ்ல வந்து இருக்காது. அண்ட் தென் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இங்கே டைரக்டா வந்து போர் வாட்டர் அப்படின்றதுனால வந்து அதுல ஒரு இந்த பிளாக் வந்து இதாகும். ஸோ அந்த அடப்பெல்லாம் தாண்டி இந்த ப்ரெஷர் பம்ப் அதுக்கு ஸ்ட்ரைனர் இருக்கு அந்த ப்ரெஷர் எப்படி பம்ப்ல. ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்றோம். நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன், ரிவ்யூ கொடுக்குறேன். நான் ஃபிட் பண்ணிட்டேனா இங்க பாரு. இந்த பம்பு பத்தியா? இந்த பம்புல இங்க ஒரு ஸ்ட்ரைனர் இருக்கு பாரு. ஸ்ட்ரெயினர் இருக்கு. இதை கழட்டிட்டோம்னா இங்க ஒரு ஃபில்டர் இருக்கும். ஃபில்டரை க்ளீன் பண்ணிட்டோம்னா மண்ணெல்லாம் உள்ள போகாது பம்புல. அப்ப என்ன போர்ல இருந்து டைரக்டா இதுல போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வருமா? டேங்க்ல இருந்து போகும். ஓ, டேங்க்ல இருந்து ஃபில்டர் பண்ணி போகுது. ஆமா. ஸோ ஓகே. டேங்க்ல இருந்து இங்க தண்ணி வந்து ஃபோர்ஸா தண்ணி வெளியில வந்துடும். இதைத்தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இது வந்து இந்த ஆட்டோமேட்டிக்கா இதாகிறதுக்கான ஒரு இது டிவைஸ். ஓகே ஃபைன். இந்த பம்போட விலை என்ன தெரியுமா? பம்போட ரேட் என்ன? எம்ஆர்பி ரேட் டோட்டல் 14,500. ஸோ இந்த பைப்ல வர இந்த ஃபோர்ஸான வாட்டர் வந்து கீழே வரைக்கும் வரல. ஸோ இதுவே கம்மி தான் ஆக்சுவலி. இது இன்னும் ஃபோர்ஸாக வரும். இதில் வீட்டுக்குள்ள இருக்கிற இது வாஷ் பேஷன் அதுலலாம் வந்து வரமாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ வந்து வாஷிங் மிஷின்லேயுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ். ஃபைனலி ஆல்மோஸ்ட் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. போர் மோட்டர்லேருந்து டேங்க்லேருந்து ப்ரெஷர் மோட்டார் அண்ட் இங்கேருந்து வீடு ஃபுல்லாக வாட்டர் சப்ளை ஆகிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த மோட்டார் பவர் ஆனில் தான் இருக்கணும். அப்போ தான் வென்னவர் நம்ம பைப் ஓப்பன் பண்ணும்போது மோட்டார் ரன் ஆகி நமக்கு வாட்டர் சப்ளை ஃபாஸ்ட்டாக கொடுக்கும். சப்போஸ் கரண்ட் இல்லைன்னா மோட்டார் ஒர்க் ஆகாது. யூஸ்வலாக வாட்டர் எவ்வளோ ஃபோர்ஸ் வருமோ அந்த அளவு தான் வரும். அண்ட் வாட்டர் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுங்கிறத எடுக்க மறந்துட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். தட்ஸ் இட். வி வில் see you in another vlog. Bye bye.